வணக்கம். நான் ராஜி. முன்னாடி காலத்துலலாம் இந்த தயிர் கடைவாங்க பார்த்துருக்கீங்களா? தயிர் கடைஞ்சு அதிலேருந்து வெண்ணெய் எடுப்பாங்க. இன்றைக்கி இப்போ ஒரு சிலர் அவங்க வீட்டில் அது செய்வாங்க. இந்த மத்து பயன்படுத்தி இது பண்ணுவாங்க. ஸோ இந்த தயிர் கடையும் போது எப்படி இந்த வெண்ணெய் அதிலேருந்து பிரிஞ்சு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில யுனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு சில ஃபேட் குளோபியூல்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ இதோடைய அந்த டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து 10 மைக்ரான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரொடெக்டிவ் மெம்பரேனால் கவர் ஆகிருக்கும். ஸோ இது நம்ம ஃபாஸ்போலிபிட்ஸ், புரோட்டீன், டயாசைல் கிளிசரைட்ஸ், அதே மாதிரி நிறைய பேர்லலாம் இந்த சர்ஃபேஸ் ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து MFGM அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மில்க் ஃபேட் குளோபியூல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெம்பரேன் தான் அதில் இது பண்ணியிருக்கோம். நம்ம தயிரை வேகமாக கடையும் போது ஸோ அந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன், அதாவது அந்த மத்து வச்சு கடையும் போது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி அந்த மத்தை திருகும் போது தான் இந்த ஒரு விஷயம் நடக்கும். அது சர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கடையக்கூடிய சமயத்தில் இந்த MFGM மெம்பரேன் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த கொழுப்புகள் ஒன்றோட ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதை ஃபர்தராக நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த ஃபேட் குளோபியூல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு அந்த வெண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த தயிர்லேருந்து மேலெழும்பி வர முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் கண்டினியூஸாக தயிர் கடையும் போது நமக்கு அந்த தயிரில் இருந்து இந்த வெண்ணெய் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். பாருங்கள், சாதாரணமாக தயிர் கடையிற விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸ் இருக்குது. இன்றைக்கி என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் கல்லாமை. குறள்: களவு என்னும் காரறிவு ஆண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். களவென்னும் இருள் படர்ந்த அறியாமை அளவறிந்து வாழும் நன்மக்களிடத்தில் ஒருபோதும் இல்லாததாகும். கண்டிப்பாக நல்ல மனிதர்கள்கிட்ட, நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட எந்த ஒரு இருள் சார்ந்த விஷயமும், முக்கியமாக களவு அப்படிங்கிற எண்ணம் எப்பயுமே வராது அப்படிங்கிறது தான் வள்ளுவர் பெருந்தகை நமக்கு சொல்ல வர்ற ஒரு விஷயம். கண்டிப்பாக இன்றைக்கி நாள் ஒரு நல்ல ஆரம்பமாக, நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெயஹிந்த்.